அண்ணா தமிழகம் முழுவதுமே மக்கள் இன்னைக்கு 2 விஷயத்துல மிக கடுமையாக இருக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு சரி பண்ணணும், ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. கஞ்சா புழக்க வழக்கத்தை கட்டுப்படுத்தணும், அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தணும், உள்கட்டமைப்பு வசதிகள் சாலைகள் எதுவுமே சரியா இல்ல, சாக்கடையிலிருந்து பிரச்சனை. இந்த 4 மட்டும்தான் ஊட்டியிலிருந்து தென் தமிழகம் வரை, கோயம்புத்தூரிலிருந்து சென்னை வரை அதிகமாக பேசக்கூடியது. காரணம், இந்த 4லும் திராவிட முன்னேற்ற கழகம் கோட்டை விட்டிருக்கின்றார்கள். இதை சரிப்படுத்த வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் சரிப்படுத்துவோம். ஐயா, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் டிவிஎஸ்சில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேங்க ஐயா. டிவிஎஸ்சி காரங்க பிஜேபி அலுவலகத்தில் வந்து என்கொயரி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வேட்டி சேலை ஊழல், காந்தி அவங்க 160 கோடி ரூபாய் ஊழல் ஆதாரத்தோடு சாம்பிளோடு கொடுத்தேன். டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி கமலாலயத்துக்கு வந்து ஆபீஸ்ல என்ன என்கொயரி பண்ணிட்டு போயிருக்காரு. எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆட்சி மாறட்டும், புலால் சிறையில அவங்களுக்கு தனி பிளாக் கட்டி தான் இவங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளே போவார்கள் என்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ணா ஜனநாயக படம் லீக் ஆனதை நாங்க எல்லோருமே ரொம்ப வருத்தப்படுறோம், வன்மையா கண்டிக்கிறோம். ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஒரு ரசிகனாக நானும் போய் பார்க்க இருக்கின்ற பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன், புதுசா நான் சொல்லல. அதுல பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் ஐயா எல் முருகன் அவர்களை தொடர்பு பற்றி பேசுவது வன்மைத்தனத்தினுடைய உச்சகட்டம். அதனால் நாங்கள் எல்லோரும் வருத்தப்படுகின்றோம். இது நடக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தவறு. பல பேருடைய உழைப்பு, ரத்தம், வேர்வை அதில் இருக்கு. பல பேருடைய பணம் அதில் இருக்கு. எந்த விஷக்கிருமிகள் செய்திருந்தாலும் கூட கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை நீங்க தமிழ்நாட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சிபிஐக்கு எடுத்துட்டு போகணும்னு சொன்னா கூட நாங்களும் அதை ஆதரிக்கின்றோம். யார் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். ராமதாஸ் வந்துட்டு ஏர்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் கட்சி ஜெயிச்சதுன்னா அந்த இதெல்லாம் வந்துட்டு ஏடிஎம்கே மற்றும் என்டிஏ கூட சேர்ந்துடும். அது வந்து திமுகவுக்கு தான் பாதிப்பா இருக்கும், ஏடிஎம்கேக்கு. அண்ணா, ராமதாஸ் அத்வேலையா மகாராஷ்டிராவை சார்ந்தவங்க, மூத்த தலைவர்னா அவர் கருத்தருடைய சொந்த கருத்துங்கன்னா, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களை தாண்டி நம்ம வெல்ல போறது உங்களுக்கு தெரியும். நமக்கு யாருடைய தயவும் வேண்டாம். விஜய் அவங்க அரசியல மக்கள் முன்னாடி அவங்க வைக்கட்டும். மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். திமுக வேண்டாம், என்டிஏ வேண்டும். இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அறிவாலயத்தினுடைய ஒரு செங்கலையும் மக்கள் உருவி கொண்டிருக்கின்றார்கள். 2026 தேர்தலில் திமுக தோத்துச்சுன்னா கனிமொழி அக்கா தனி கட்சி, ஸ்டாலின் அண்ணன் இந்த கட்சி, திமுக யார்கிட்ட போகணும் யாருக்குமே தெரியாது. செந்தில் பாலாஜி ஆப்பர்ச்சுனிட்டி பாப்பாரு. அவர் கனிமொழிட்ட சேர்றதா ஸ்டாலின் சேர்றதான் செந்தில் பாலாஜி யோசிப்பார். திமுக என்கின்ற கட்சி 2026க்கு பிறகு இப்படித்தான் இருக்க போது. நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். அதெல்லாம் செங்கல் உருவப்பட்டது இல்லையா? அதெல்லாம் செங்கல் உருவப்பட்டது இல்லையா? ஒரு செங்கலாக வெளியே வந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு 210 தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஜென்மத்துக்கு நீ ஆட்சிக்கு வரமாட்டாங்க. அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் தரம் தாழ்ந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாருன்னா அதே தரம் தாழ்ந்து நான் பேசல. அவர் கைது செய்யப்பட்ட பொழுது KN நேரு அவரை பத்தி என்ன சொன்னாங்க, யார் எங்க யூரின் போனாங்கன்னு என்ன சொன்னாங்க, அதெல்லாம் நான் பேச மாட்டேன். தனி மனித குற்றச்சாட்டு நான் வைக்க மாட்டேன். அதனால் செந்தில் பாலாஜி என்ன வேணாலும் சொல்லட்டும். அவர் டாஸ்மாக்ல 10 ரூபாய் சம்பாரிச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து வாரி இறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில ஒரு சரித்திரம் காணாத தோல்வி அவர் பார்க்க போறார். தேங்க்யூ அண்ணா.